வருடங்கள் காத்திருந்து ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். இந்த ஈசாக்கை பலியிடும்படி தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டதன் காரணம் என்ன? இந்த சரித்திர சம்பவத்துக்கு பின்னால் பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான காரணங்களை சொன்னாலும் அதற்கு பின்னால் ஒரு உண்மையான காரணம் ஒளிந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கவனமாக பார்ப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க பதிவுக்குள்ளே போவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும்போது பல்வேறு விதமான சரித்திர சம்பவங்கள் நடந்திருக்கும். அதில் ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே தேவன் காண்பித்த ஒரு மலையிலே பலிபீடம் வரைக்கும் கொண்டு போன ஒரு சம்பவம். இந்த வரலாற்று சம்பவத்துக்கு பின்னால் பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, தேவன் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதித்தார். இது விசுவாசத்துக்கான ஒரு சோதனை. தேவனை இந்த ஆபிரகாம் நம்புகிறாரா இல்லையா? ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு 25 வருடங்கள் காத்திருந்து இந்த மகனை பெற்றிருக்கிறார். இந்த மகனை தேவன் கேட்கும்போது பலியிட விட்டு கொடுப்பாரா ஆபிரகாம் என்று தேவன் சோதித்ததாகவும், அந்த சோதனையிலே ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே ஜெயித்ததாகவும் அநேகர் சொல்கிறாங்க. இது ஒரு காரணம். இன்னொன்று, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை தேவன் சோதித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணம். இன்னொன்று, ஈசாக்கினுடைய கீழ்ப்படிதலை தேவன் சோதித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணம். இன்னொன்று, ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பனாக மாற்றப்படுவதற்கு இப்படிப்பட்ட விசுவாச சோதனை அவசியம் என்றும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு காரணம் இருக்கிறது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அந்த ஈசாக்கின் மூலமாக விளங்கப் போகிற அந்த சந்ததிக்கு ஒரு உதாரத்துவமான ஒரு தகப்பனாக, மேன்மை பெற்ற ஒரு தகப்பனாக, விசுவாசத்தில் வல்ல ஒரு தகப்பனாக ஆபிரகாம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆபிரகாமை முன்மாதிரியாக, ஈசாக்கை ஒரு முன்மாதிரியாக காண்பிக்க வேண்டும் என்று தேவன் இப்படிப்பட்ட சம்பவங்களை அனுமதித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் வாழ்ந்த இடத்தை சுற்றி இருக்கிற மனிதர்கள் தாங்கள் விரும்புகிற தேவர்களுக்கு உலகத்திலேயே அல்லது தங்கள் வாழ்க்கையிலேயே உன்னதமான ஒன்றை பலியாக செலுத்துவது வழக்கம் என்றும், அப்படி ஒன்றை தேவன் கேட்டால் தானும் தேவனுக்கு பலியாக அப்படிப்பட்ட உன்னதமான பலியை செலுத்த வேண்டும் என்றும் ஆபிரகாம் தன்னுடைய மனதிலே பொருத்தனை செய்திருந்தார் என்றும் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து கேட்குறாரு, ஆதியாகமம் 22:2 உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்லும்போது, ஆபிரகாம் மனதிலே வைத்திருந்த அந்த பொருத்தனையை நிறைவேற்றும்படி இந்த உலகத்திலேயே உன்னதமாக தான் நேசித்த தன்னுடைய குமாரனை, தன்னை அழைத்த, தன்னை ஆசீர்வதித்த, தனக்கு வாக்கு கொடுத்த, தன் சந்ததியை பெருகச் செய்வேன் என்று சொன்ன அந்த கடவுளுக்கு இந்த மகனை பலியிடும்படி புறப்பட்டு போனார். இப்படியும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இப்பொழுது சொல்லப்பட்ட எல்லா காரணங்களுமே ஓரளவுக்கு மிகச்சரியாக ஒத்துப்போனாலும் நாம் அறியாத ஒரு காரணமும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 15:6 சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதே குறிப்பிட்ட வசனத்தை ரோமர் 4:3 யாக்கோபு 2:23 மறுபடியும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதுனால ஆபிரகாம் விசுவாசித்தது போலவே நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தேவன் நமக்காக பரிசுத்த வேதாகமத்தில் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் மூலமாக வைத்திருக்கிறார். ஏன் இந்த சம்பவம் திரும்ப திரும்ப சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இப்போ 2 கொரிந்தியர் 5:21 வந்தோம்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ ஆபிரகாமுடைய நீதியும் கிறிஸ்துவினுடைய நீதியும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ பரிகார பலியாக மாறினார். பார்த்தீங்களா? இந்த குறிப்பிட்ட புதிய ஏற்பாட்டு நிகழ்வுக்கு பழைய ஏற்பாட்டு சம்பவமாகிய ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட சென்ற சம்பவம் ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற அந்த குறிப்பிட்ட விஷயம் நடந்த பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். யோவான் 8:56 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை குறித்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். எப்போ ஆபிரகாம் அவருடைய நாளை காண ஆசையாயிருந்து கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சில கேள்விகள் இருந்திருக்கலாம். அங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடச் சென்ற சம்பவமும், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய நாளைக்கான ஆபிரகாம் ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்று சொல்லுகிற இந்த குறிப்பிட்ட விஷயமும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறது. நாம் இவைகளை ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கிற காரியங்களை உணர்ந்து கொள்ளத்தக்க மறைபொருளை கொண்ட விஷயங்களாக இருக்கிறது. ஆதியாகமம் 22:2 சொல்லுகிறது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அதே ஆதியாகமம் 22:2 மறுபடியும் சொல்கிறேன், மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. எபிரேயர் 13:12 சொல்லுகிறது, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆதியாகமம் 22:6 சொல்லுகிறது, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்தான். விறகாக எரிக்கும்படி சில மரக்கட்டைகளை ஈசாக்கு சுமந்து கொண்டு போனார். யோவான் 19:17 சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு போனார். ஆதியாகமம் 22:7 பார்க்கிறோம், ஆனால் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்கிற கேள்வியை பார்க்கிறோம். ஆனால் யோவான் 1:29 யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ நான் குறிப்பிட்ட விஷயத்துக்கு வரேன். பழைய ஏற்பாடு என்பது நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம். இது எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டில் அப்படியே நிழலாக நடந்து வந்திருக்கும். ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பாத்திரங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பாத்திரங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் முன் நிழல் அல்லது முன் அடையாளம் காணப்பட்டிருக்கும். ஒரு சில காரியங்கள் வரலாற்றுப்படி அப்படியே அதுவாக நடந்திருக்கும். ஒரு சில காரியங்களை தேவன் செய்ய சொல்லி இருந்திருப்பார். இதெல்லாம் எங்கே வந்து நிறைவேறும்னு பார்த்தா புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறும். பிதாவாகிய தேவனுக்கு கடந்த காலம் மட்டுமல்ல, நிகழ்காலம் மட்டுமல்ல, எதிர்காலமும் தெரியும். என்ன நடக்க போகிறது என்பது அவருக்கு தெரியும். அப்போ அவர் ஆபிரகாமிடத்திலே ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடச் சொன்னால் சாவதற்காகவோ கொல்லுவதற்காகவோ பலியிட சொல்லவில்லை. மாறாக உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக பாவனையாக மீட்டு கொள்ளுவதற்காகவே இந்த செயலை செய்ய சொன்னார். இது எதற்கு முன்னடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, பிற்காலத்தில் வரப்போகிற மேசியாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக காணப்பட போகிறது. எபிரேயர் 11:19 என்ன சொல்லுகிறது பாருங்கள், தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அதே போல 1 கொரிந்தியர் 15:4 என்ன சொல்லுகிறது பாருங்கள், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அப்போ விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு போன ஈசாக்கு சிலுவையை சுமந்து கொண்டு போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக மாறுகிறார். ஈசாக்கை தேவனுக்காக ஒப்பு கொடுத்த ஆபிரகாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக மாறுகிறார். பலிபீடத்தில் கிடத்தப்பட்ட ஈசாக்கு சிலுவை மரத்திலே அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக மாறுகிறார். அங்கே ஈசாக்குக்கு பதிலாக பலியான செம்மறி ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக மாறுகிறது. அது சிந்தின ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக மாறுகிறது. பலிபீடம் வரைக்கும் சென்று திரும்பவும் உயிரோடு கூட மீட்டு எடுக்கப்பட்ட ஈசாக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக மாறுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக முன் அடையாளங்களாக இருக்கிறது. எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி சென்று கானானுக்குள்ளே சேர்ந்தார்களோ, அதே போல நீங்களும் நானும் இந்த மாபெரும் பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரம கானானாகிய பரலோகத்தில் சேர்க்கப்படுகிறோம். இப்படி இனிமேல் நடக்கக்கூடிய காரியம் கூட, பரலோகத்திலே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற காரியம் கூட பழைய ஏற்பாட்டு காலத்திலே முன் அடையாளமாக செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் இடத்திலே ஈசாக்கை பலியிட கட்டளையிட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர் தெழுவார் அப்படிங்கிறதுக்கு முன் அடையாளமாக மாறும்படி. ஆபிரகாமுக்கும் அது தெரியாது, ஈசாக்குக்கும் அது தெரியாது, சாராளுக்கும் அது தெரியாது. அப்போ அந்த சம்பவத்தை பார்க்குற அத்தனை பேருக்கும் பிற்காலத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு நிச்சயமாக தெரியாது. ஆனால் அது தேவனுக்கு தெரியும். அப்போ பிதாவாகிய தேவன் சொல்லும்போது ஆபிரகாம் எந்த விதமான கேள்வியும் கேட்காம தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கும் எந்த விதமான கோபதாபமும் இல்லாமல் முற்றிலுமாக தன்னுடைய தகப்பன் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால தான் நம்முடைய தேவன் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று அழைக்கப்படுகிறார். எவ்வளவு பெரிய மேன்மையை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஈசாக்குக்கு கொடுத்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக
மீண்டும் வரப்போகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் திருஷ்டாந்தங்களாக நடந்த விஷயங்களாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு என்கிற நிழலினுடைய நிஜமாக இருக்கிறது. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறப் போகிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். ஆயத்த பண்ண பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன். அப்போ அதுவும் நடக்க போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி பழைய ஏற்பாடு என்கிற நிழல் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக நிறைவேறினதோ, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு விசுவாசித்து அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் என்பது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.